ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா காடை முட்டை கிரேவி தாங்க பண்ண போகிறேன். அதை என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி காடை முட்டையில் கிரேவி தாங்க வைக்க போகிறேன். இது தாங்க காடை முட்டை. இந்த மாதிரி காடை முட்டை சின்னதாக தான் இருக்கும். நார்மல் முட்டையோட ரொம்ப சின்ன சைஸில் தாங்க இருக்கும் காடை முட்டை. இந்த காடை முட்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காடையும் நல்லது, அதோட முட்டையும் நல்லது. இப்போ அந்த முட்டையை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. கோழி கடைகளில் எல்லாம் காடை முட்டை விற்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் காடை முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பொழுதும் நார்மல் முட்டையை எப்படி தண்ணி ஊற்றி அவிப்போமோ அதை மாதிரி அவிக்கணும். லைட்டாக உப்பு கல் போட்டு அவிங்க. அவிச்சிட்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வச்சு தான் நான் கிரேவி பண்ண போகிறேன். நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. கொஞ்சோண்டு கல்பாசி போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு. 2 சோம்பு போட்டுக்கலாம். இந்த காடை முட்டை கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்கூடையும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பொரியட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிட்டோம். காடை முட்டை நிறையா கூட போட்டு கிரேவி செய்யலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 20 முட்டை கிட்ட தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் நிறையா போட்டு செய்கிறதா இருந்தால் நான் சொல்லக்கூடிய பொருட்களோட அளவை அதிகரிச்சுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி போடுறேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வேண்டான்னா நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. நான் இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் எடுத்துருக்கிற இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அது கூட சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதை அப்படியே இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நிறையா போடக்கூடாது மசாலா தூள்லாம். நீங்கள் எடுத்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். நம்ம வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. எந்த அளவுக்கு நம்ம மசாலாவெல்லாம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலாவை வதக்கிட்டோம். இந்த காடை முட்டை கிரேவிக்கு நான் ஒரே ஒரு கேப்சிகம் போடுறேன், பச்சை கலரு. நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே காடை முட்டை கிரேவி பண்ணிக்கலாம். நான் இருக்கிறதுனால இந்த கேப்சிகம் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நல்லா இந்த மசாலாலேயே இந்த கேப்சிகத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் நான் கட்டியான தேங்காய் பால் அரைச்சி ஊற்ற போகிறேங்க. கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி ஆகட்டும். லாஸ்ட்டாக நம்ம முட்டையும் தேங்காய் பாலும் ஊற்றி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். போட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த பச்சை மணம்லாம் போயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். திக்கான தேங்காய் பாலாக தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு கூட அரைச்சி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் தேங்காய் பால் ஊற்றினா உடனே நம்ம காடை முட்டை அவிச்சு வச்சுருக்கிற காடை முட்டையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயாச்சு. காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை எல்லாத்து கூடமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. இதே மாதிரி ஒரு கிரேவி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.